தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் பிப்ரவரி 28ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திர பாலம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னது? திருமணத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். திருமண வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? திருமண வாழ்க்கைன்னா என்ன? அது கடவுளுடைய படைப்பை சொல்கிற பாருங்க. கடவுளே ஆணும் பெண்ணுமாக படைச்சிருக்காரா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன இருந்தாலும் சரி, நீ கல்யாணம் ஆன பிற்பாடு பெற்றோரா மனைவியா, பெற்றோரா புருஷனா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தன் கணவன் தான் தெய்வம், தன் மனைவி தான் எல்லாம் அப்படின்ட்டு தான் இருக்கணும். அவங்க தான் முதல்ல வரணும், பெற்றோர் இரண்டாவது தான். ஓகேங்களா? ஸோ ஏசப்பாவே சொல்லிட்டாரு, நான் சொல்லிங்க. ஸோ அந்த அளவுக்கு அதுக்குன்னு பெற்றோர் மதிக்காமல் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க, ரெண்டாவது இவங்க. முடிஞ்சால் ஒன்றா கூட வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே அன்பை கூட காட்டலாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு நம்ம அன்போட ஒற்றுமையாக இருக்கணும் திருமணத்துக்கு பிறகு. ஆனால் இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிரிவு, பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பாவே நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுறோம் அப்படின்னா கிறிஸ்து சொல்கிறத கேளு. இல்லைன்னா நீ கிறிஸ்தவனாக இருக்காது, நீ வேறு கிறிஸ்தவ மதத்துலேருந்து வெளியில் போயிடு. இல்லை நான் டைவர்ஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னா கிறிஸ்துவ மதத்துலேருந்து போயிடு. சரியான உண்மையான ரீசன் இல்லாமல் உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக நீ பண்ண தவறுக்காக, இல்லை ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரிகிறோம் அப்படின்னா நீ போல கிறிஸ்தவ மதத்தில் இருக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இனிமேலாவது நம்ம கிறிஸ்தவ மதத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இனிமேலாவது கிறிஸ்தவ திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசுங்க, கண்டுபிடிங்க. உங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளை இப்படி பொண்ணு இப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. திருமணத்துக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டுங்க. கடவுள் நமக்கு சரியாக வழிகாட்டுவார். கடவுள்கிட்ட வேண்டி சரியான வழிகாட்டி வழியை பெற்று அங்கே இருக்க 4-5 பேர்கிட்ட கேளுங்க. போய் சர்ச்சு ஃபாதர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அந்த பாப்பா, அந்த பொண்ணு, அந்த பையன் சர்ச்சுக்கு வருவாங்க. எப்படி அவங்க கேரக்டர், எப்படி அவங்க அப்பா அம்மா எப்படி எல்லாம் விசாரிங்க. விசாரித்து ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம்னா அது நல்லா நீடிக்கும். அதை விட்டு ஏதோ ஒன்று ஏனோ தானே அது இதுன்னு கேட்காம கோயிலுக்கு வராத பையன், கோயிலுக்கு வராத பொண்ணு, அப்படி இப்படின்ற மாதிரி லவ் மேரேஜ் பண்ணால் என்ன ஆகும்? கடைசியில் பிச்சுக்கிட்டு தான் போகும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பண்ணுறது என்ன சொல்கிறாரு? விபச்சாரம்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஏசப்பா வார்த்தையை வேறு லெவலில் யூஸ் பண்ணுவார். அதனால் இனிமேலாவது நாம் எப்படி இருக்கணும்? நம்ம திருமண வாழ்க்கையை சரியாக கொண்டு போகணும். ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகணும். ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.